ஒருபாய் அருபாய் உள்ளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹோழியாய் ஒருபாய் அருபாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹோழியாய் கருபாய் உயிராய் கதையாய் வீதியாய் கருபாய் உயிராய் கதையாய் வீதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். ஆதிக்கமான ஆலிம செயல் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையா வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் பேரரசர் ராமணன் மகாராஜா வம்சத்தில் வந்த கர்ணை கண் படைத்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்தவருமாகிய பேராற்றல் பெற்ற சிம்மராசியில் பிறந்த மகா சிகரங்களே, உங்களுக்கு கோடான கூடி வணக்கங்கள். மகம் 1 2 3 4 பாதமும், பூரம் 1 2 3 4 பாதமும், உத்திரம் 1 பாதமும் ஆகிய 108 பாதங்களில் இந்த 9 பாதங்களில் பிறந்த நீங்கள் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு சொந்தக்காரராக இருக்கும் மகா பேராற்றல் பெற்ற மகா பாக்கியசாலிகளை என்றே கூறலாம். ஏனெனில் இந்த சிம்மம் என்று சொல்லக்கூடிய இந்த காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு மிகவும் பாக்கியம் பெற்ற வீடு. முற்பிறவியில் ஒரு கர்மா நல்ல தவப்பயனின் பயனாகவும் முற்பிறவியில் செய்த நல்ல அமைப்பின் பயனானதான் இப்பிறவியில் ஒரு கர்மா ஒரு குழந்தை மகம் பூரம் உத்திரத்தில் அவதாரம் செய்கிறது. முற்பிறவியில் ராஜாக்களாகவும் ராஜாத்திகளாகவும் முற்பிறவியில் மிகப்பெரிய பேராற்றல் பெற்ற மகா செல்வம் மிக்கவர்களாக வாழ்ந்தவர்களுக்காகவே இந்த சிம்மம் படைக்கப்படுது. இது பூர்வ புண்ணியம் பெற்ற ராசி. சிவபெருமானின் அனுக்கிரகம் ஆற்றல் அதிகம் பெற்றவரும் முருகப்பெருமானின் திருவருள் நிறைய பெற்றவர்களும் சித்தர்களின் 18 சித்தர்களை அருளாசியும் பெற்றவர்கள் சக்தி தேவி உமையவளின் அருளாசி பெற்றவர்கள் தான் சிம்மத்தில் உதிக்கும் மகா சிகரங்களும் மகா யோகங்களும். இப்படிப்பட்டவருக்கு கடந்த 4 வருட காலங்களில் வாழ்க்கையில் சேதாரமும் மிகப்பெரிய அனுக்கிரகம் குறைக்கப்பட்டு தடைகள் பல உயர்த்தப்பட்டு வாழ்க்கையில் இன்னலும் அல்லலும் பலரும் போற்றக்கூடிய அளவுக்கு இல்லாத வாழ்க்கை இருந்து வந்தது. உங்கள் வாழ்க்கையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் 8 நாட்கள் தான். 8 திக்கும் உங்கள் புகழ் பரவப் போகின்றது. 8 திக்கிலும் உங்களை பற்றி பேசாதவர்களே இருக்க முடியாது. அரசியலில் நீங்கள் தான் ராஜா, தொழில்துறையில் நீங்கள் தான் ராஜா, குடும்பத்திலும் நீங்கள் தான் ராஜா. ராஜா சின்ன ரோஜா என்று சொல்லும் அளவுக்கு அன்றும் இன்றும் என்றும் சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை பெற்றுக்கொள்ளும் பேரதிர்ஷ்டம் பெற்றவர்கள் இந்த 2026 சிம்மராசி நேயர்களே. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் வரும் சனீஸ்வர பகவான் 6க்கும் 7க்குரியவராகி அவர் மறைவதுதான் விசேஷம். அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடின் ராஜயோகம் என்ற விதிமுடி உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கு கடன்களை கொடுத்தவர், வழக்குகளை கொடுத்தவர், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுத்தவர், மற்றவருக்கு உள்ள அவமான நிந்தைகளை கொடுத்த சனீஸ்வர பகவானே உங்களுக்கு புகழின் உச்சியில் கொண்டு செல்லப் போகிறார். இந்த காலகட்டங்களில் இந்த மார்ச் 6க்கு பிறகு சனி பயிற்சியால் வரும் அஸ்தம சனி பயிற்சியால் வரும் தொழிலில் நீங்கள் தொடங்கும் போது அந்த தொழில் உலக புகழ் பெறும் அளவுக்கு மிகப்பெரிய ஸ்தாபனமாக ராஜ்ய ஸ்தானமாக மிக பெரும் தொழிற்சாலையாக மாறப்போகிறது. ஏற்கனவே நீங்கள் செய்கின்ற தொழிலையும் நீங்கள் விரிவுபடுத்தலாம் அல்லது புதிதாக நீங்கள் தொழிலும் சேர்ந்து கூட்டமைக்கலாம். உங்கள் வாழ்க்கை இனிமேல் தான் மிகப்பெரிய தனயோக அமைப்பாக பணயோக அமைப்பாக மகா சக்கரவர்த்தி யோகத்தை அமையும் மகா ராஜயோகத்தை இந்த சிம்ம ராசிக்காரங்க வரும் 8 நாட்களில் பெறப்போவது. 8 திக்கு புகழ் பரவ போகுது. 8 திக்கு உங்களை பற்றி பேசாதவர்களே இருக்க முடியாது. அந்த வகையில் தனயோகத்தின் அமைப்புகளாக வரும் 6ஆம் தேதியே சுக்கிர பகவானும் சனி பகவானும் இணைவதுதான் அபூர்வ தனயோகமாகும். இது ஒரு ராஜயோக நிகழ்வாகும்.
30 வருடத்துக்கு ஒரு முறை சுக்கிர பகவானும் சனி பகவானும் காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் உச்ச சனி உச்ச சுக்கிரன் வீட்டில் சனி பகவான் இணையும் பொழுது இந்த சிம்ம ராசிக்காரங்கள் தொழில் முறைகளில் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய ஏற்றமும் அதிகரிக்க போகுது. கணவன் மனைவிகள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் தொழிலில் மிகப்பெரிய சூடுபிடிக்கும் காலமும் மிகப்பெரிய யோகமும் அதிகரிக்கப் போகின்றது. சகோதர சகோதரிகளே, உங்களுடைய விசேஷ பார்வை 3வது முத்தான முதல் தரமான பார்வை உங்கள் ஜீவனஸ்தானமான ரிஷபமனையை பார்ப்பதா. இந்த ரிஷபமனையில் சுக்கிர பகவானே உங்களுக்கு உச்சம் பெற்று தனவீட்டை பார்ப்பதா. தனபருவம் வனபருவம் வரும் மார்ச் மாதத்தில் 30 நாட்களுக்குள் உங்களுக்கு கொட்டோ என்று கொட்டப்போகிறது. பலருக்கு வெளிநாட்டிலிருந்து சுப செய்தியும், பலருக்கு வெளிநாட்டில் டாலர் வருமானங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அப்பன் முருகப்பெருமானை உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்காத்திருக்கான். அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன். அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் என்று சொல்லும் அளவுக்கு என் அப்பன் முருகப்பெருமான சுப்பிரமணிய சுவாமி உங்கள் வாழ்க்கையை அள்ளி கொடுக்கும் அளவுக்கு ஆற்றல் பெற்றவராக மகா பேராற்றல் பெற்றவராக இந்த காலகட்டங்களில் உங்களை மாற்றப் போகிறார். இது நிதர்சனமான உண்மை. பிரியமானவர்களே, வரும் 2020 மார்ச் 6க்கு பிறகு ஆற்றல் பெற்றவராய் 10ஆம் வீட்டை பார்க்கலாம். திரைத்துறையில் இருப்பவரும் நடிவடைந்தவர்களும் தயாரிப்பாளர்களுக்கும் இனிமேல் உங்களுடைய தொழில்துறை மகா விண்ணை மூட்டும் அளவுக்கு புகழ் பெறப்போறீங்க. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் செயல்படுகிறவர்களாக இருந்தாலும், மிகப்பெரிய நிறுவனத்தை நீங்கள் நடத்தி கொண்டிருந்தாலும், அது நலிவடைந்திருந்தாலும் இனிமேல் அதன் வாழ்க்கை மிகப்பெரிய பேராற்றல் பெற்று ஏற்றமிகு தொழிலாக வளமிகு தொழிலாக வரப்போகுது. அஷ்டலட்சுமி கேராட்சம் உங்களை நாடி வரப்போகுது. 10ஆம் வீட்டை சனி உச்ச சுக்கிரனோடு சனி பகவான் இணைந்தும் இந்த 10ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதனால், 8இல் உள்ளவன் கேட்டு பார்ப்பதனால் உங்களுக்கு அயல் நாடு கடந்து தண்ணீர் கடந்து உங்கள் புகழும் செல்வாக்கும் மின்னை மூட்டும் அளவுக்கு அனைத்து நாடுகளுக்கும் இந்த சிம்மராசிக்காரங்களை செய்கின்ற தொழில்னால் உங்களுக்கு ஏற்றமும் மிகப்பெரிய மாற்றமும் அதிகரிக்கும் காலங்கள் வரும் 30 மாதங்களே. அவருடைய விசேஷ பார்வை 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிகாமனையும் பார்ப்பதினால், இந்த கன்னிகாமனையில் புதன் பகவானை அனுக்கிறதுனால் உங்களுக்கு இந்த நிமிட யோகத்தினால் தனவரவு மனவரவு பொருள் வரவு குவிய புயல், சிலருக்கு சிறச்சொத்து யோகங்கள் அமைய போயிடுது. சிலருக்கு பலரும் போற்றி விதமாக மிகப்பெரிய மாட மாளிகை கூட கோபுரங்கள் அமைக்கக்கூடிய காலமும், மிகப்பெரிய மற்றவர்கள் மூக்கு மேல் விரல் மீது மிகப்பெரிய தேர்வோன்ற வாகன யோகத்தையும் அமைக்கக்கூடிய காலத்தை எல்லாம் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் கொடுப்பது உண்மை. மேலும் அவருடைய விசேஷ பார்வை 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுர் ராசியை பார்ப்பதால், அந்த தனுர் ராசியில் உள்ள குரு பகவானே லாபத்தை இருப்பதால் இந்த காலகட்டங்களில் யோகத்தை பெறக்கூடிய காலமும் மகா யோகமும் அமைகின்றது. சகோதர சகோதரர்களே, இந்த காலகட்டத்தின் குலபத்தின் குருவரனால் உங்களுக்கு லாட்டரி யோகங்களும் புதர் யோகங்களும், வெளிநாட்டிலிருந்து கிரிப்டோ கரன்சி பிட்காயின் போன்ற இத்திரியம் போன்ற பல வகைகள் நீங்கள் நிவேதனம் செய்திருந்தாலும், அல்லது சாதாரண காயின்களை இங்கே வாங்கி போட்டு அதன் மதிப்பு பல 500 மடங்காக மாறக்கூடிய நேரம்லாம் இதுதான் பொன்னான நேரம். இது ஒரு கோல்டன் ஜூப்ளி இயர் என்றே சொல்லலாம். வரும் 2026, 2027, 2028 இந்த 2 வருடங்களில் நீங்கள் சம்பாதிக்கும் பணமும் பல தலைமுறைக்கும் சொத்து செய்கிறவருக்கு நீங்கள் மாற போகிறீங்க. நீங்கள் தான் அரசியலிலும் ராஜா, குடும்பத்திலும் ராஜா என்றும் செய்கின்ற தொழில் ஸ்தானத்தில் ராஜாவாக வீட்டிருக்க போகிறீங்க. மாணவர்களே, இனிமேல் நீங்கள் செய்கின்ற தொழிலை எந்தவித தடையும் இல்லாமல் எந்த குறைவில்லாம நீங்கள் பெரிதாக நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் புகழ் 8 திக்கும் பரவப் போகிறது. அஸ்தமச்சனி என்று நீங்கள் அச்சப்பட வேண்டாம். இந்த அஸ்தமச்சனியை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதாய சனியாக, பொங்கும் சனியாக, மிகப்பெரிய பெருக்கத்தின் சனியாக மாறி நீங்கள் செய்கின்ற காரியத்தை விருத்தியாகவும் மிகப்பெரிய சூப்பர் தனையகமாக பட்டு இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆனந்த காற்றாக வளம் வரப்போறீங்க. அதிர்ஷ்ட காற்றாக நீங்கள் பெருகி வரப்போறீங்க. பிரியமானவர்களே,
நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்து, நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்து என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஆனந்தங்கள் துள்ளக்கூடிய நேரமும் அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய காலமும் மனதில் ரம்மியமும் மிகவும் ரோஜாக்களை போன்ற பூக்கக்கூடிய எண்ணங்களும் உங்கள் மனதில் உதித்து இந்த காலகட்டங்கள் நீங்கள் ராஜாதி ராஜனாக பேர் புகழ் போட்டும் தென்னவராக மற்றவர் மதியக்கூடிய மன்னவராக எட்டத்துக்கு புகழ் பெருக்கும் மிக பெரும் பேரரசனாக வருவது உண்மை பிரியமானவர்களே. மேலும் இந்த காலகட்டங்கள் நீங்கள் முடிந்தால் அவசியம் இந்த யோக சித்தர் என்று அழைக்கப்படும் நீங்கள் மிகவும் உங்களுடைய ஸ்ரீ ராமதேவர் சித்தரையும் சென்று வழிபட்டு வரலாம். அவருடைய சிவஜமாதி என்று அழைக்கும்போது மதுரை மாவட்டம் கல்லறர் கோயிலின் மேல் இருக்கும் ஸ்ரீ ராமதேவர் சித்தரை சென்று வழிபட்டு வரலாம். முடியாதவர்கள் அவருடைய ராமதேவர் சித்தருடைய போட்டோவை வீட்டில் வைத்து ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் கம் கம் ஸ்ரீம் ஸ்ரீம் ராமதேவர் ஓம் ஸ்ரீம் கம் ஸ்ரீம் 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 ராமதேவரே நமக என்று ராமதேவரை நீங்கள் மனதார வழிபட்டு வரவும் ஸ்ரீ ராமதேவரே போற்றி 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 என்று 108 முறை சொல்லி வரும் பொழுதும் உங்களுக்கு பணத்தின் அனுக்கிரம் உங்களை நாடி வரும். இன்றும் முன்மணிகள் சிம்மராசிக்காகவே படைக்கப்பட்ட முருகன் என்று அழைக்கப்படுகின்றதாம் விராலிமலையில் இருக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியாக கருதப்படுகிறார். அந்த விராலிமலையில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மலை மேல் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்தலம் என்பதனாலும் அவர் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து உடனுக்குடன் அருள் காட்சி வரும் மிகப்பெரிய பாக்கியம் பெற்ற கிரகம் என்பதாலும் யோகக்கார முருகப்பெருமான் என்பதனாலும் வள்ளி தெய்வானுடன் கூடிய இந்த முருகப்பெருமானை முடிந்தால் இந்த சிம்மராசிக்காரங்க மகம் நட்சத்திரம் வரும் நாளிலும் மேலும் உத்திரம் நட்சத்திரம் வரும் நாளிலும் கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாளும் சஷ்டி திதியிலும் செவ்வாய்க்கிழமையிலும் அல்லது நீங்கள் விசேஷமான நாட்கள் என்று அழைக்கப்படும் தைப்பூசம் உத்திரம் விசாகம் போன்ற நாட்களில் நீங்கள் அப்பர் முருகப்பெருமானை சென்று மனதுருகி அவரை நோக்கி நீங்கள் முருகா இன்னைக்கு நீங்கள் வர வேண்டிய வரத்தையும் மிகப்பெரிய தரமாக தந்து வாழ்க்கையை உயர வேண்டும் என்று கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை அந்த மலை மேல் உள்ள கடவுளை போல் உங்கள் வாழ்க்கை மாமாங்கமாக வளரக்கூடிய யோகமும் மலையை போல் மற்றவர்கள் வியத்து பார்க்க அளவுக்கு மிகப்பெரிய மலை போன்ற மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியையும் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியையும் முருகப்பெருமான் கொடுப்பது உண்மை. பிரியமானவர்களே, கெட்டுப்போன சனி உங்கள் வாழ்க்கை உச்சகதி தேவத்தை தர அவசியம். நீங்கள் முடிந்தால் இந்த 2.5 வருடங்களில் குறைந்தது 3 முறையாவது சனிக்கிழமை சென்று திருநள்ளாறு கஷேத்திரத்தில் நீராடி அங்குள்ள நலத்திட்டத்தை நீராடி குறைந்தது 80 எண்ணிக்கையிலான அந்த அந்த கருங்குவளை மலர்களால் எனப்பன் சனீஸ்வர பகவானை அர்ச்சித்து அவருக்கு நீங்கள் 80 எண்ணிக்கையிலான அந்த நல்லெண்ணெய் தீபம் விட்டு கரு ஆடை அவருக்கு தானமாக கொடுத்து அவர் நேருக்கு நேர் நின்று பயப்படாமல் நீங்கள் துணிச்சலுடன் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின்றி சாகாநிதியில் சச்சரவின்றே சாகாநிதியில் இச்சகம் வாழ என்னருள் தாத்தா இச்சகம் வாழ என்னருள் தாத்தா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் என்று நீங்கள் மனதார உரத்த சத்தமிட்டு இந்த சனீஸ்வர பகவானை வழிபட்டு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இழந்த பேர் புகழ் செல்வம் செல்வாக்குகள் அனைத்தையும் 2.5 வருடங்களில் பெற்று பல தலைமுறைக்கும் தேவையான ஸ்திரச்சொத்து யோகத்தையும் பல தலைமுறைக்கும் தேவையான மிகப்பெரிய வாகன யோகத்தையும் பல தலைமுறைக்கும் தேவையான மிகப்பெரிய ராஜ கம்பீரத்தையும் அரசியலின் ராஜாதி ராஜனாக அன்றும் இன்றும் என்றும் போற்றும் மெகா ராஜராக வந்து 8 திக்கும் உலகமெங்கும் உங்கள் கொடி கட்டி பறக்க போகும் அளவுக்கு அரசியலிலும் குடும்பத்திலும் தொழில் துறையும் மகா மன்னராய் இந்த ஜொலிக்கப்படுவது வரும் 30 மாதங்களுக்குள் இந்த சிம்மராசிக்காரர்களின் சனி அஷ்டம சனி பயிற்சியால் ஆதாயமே ஆதாயமே ஆதாயமே.